தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உடைய இறை செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்போது தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் சேனைகளையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பேசுகின்ற அடியாரை மறைத்து தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றும் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவையா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். ஒரு மிகப்பெரிய தேசம் ஆலந்து அப்படின்ற ஒரு நாடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலந்து அப்படின்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு சிறிய பையன் இருக்கிறான். அவன் பேர் வந்து பீட்டர். ஆலந்து அப்படின்ற தேசத்தில் ஒரு சிறிய பையன் இருக்கிறான். அவன் பேர் வந்து பீட்டர். அந்த ஆலந்து அப்படின்ற தேசத்தில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு டைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அணைக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கவனிங்க, ஒரு அணைக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த அணை உடைக்கப்பட்டால் அந்த தேசமே என்ன ஆகிடும்? வெள்ளத்தில் அழிக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த பக்கம் அப்படி வரப்போ அந்த அணைக்கட்டு மேலே நடந்து வரான். சின்னதாக ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னா, தண்ணி வந்து என்ன ஆகுது? லீக்கேஜ் ஆகுது. அந்த பெரிய அணைக்கட்டில் தண்ணி என்ன ஆகுது? லீக்கேஜ் ஆகுது. இவன் உடனே சுதாரிச்சுன்னு என்ன பண்ணுறான், அந்த எங்கே லீக்கேஜ் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறான். ரொம்ப நேரமாக தேடுறான். தண்ணி சவுண்டு தான் கேட்குது. லீக்கேஜ் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஒரு சின்ன ஹோல்ஸ் அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டா ஒரு விரல் நுனி அளவில் சின்ன ஹோல்ஸில் என்ன அடிச்சுனுங்குது? தண்ணி அடிச்சுனுங்குது. ஆல்ரெடி அவனுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னு. இந்த சின்ன ஹோல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்? பெரிய ஹோல்ஸ் ஆகி இந்த தேசத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விரலை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த சின்ன சந்தில் வைக்கிறான். என்ன இது? தண்ணி நின்று போகுது. கை எடுக்கிறான், தண்ணி என்ன பண்ணுது? வெளியில் வருது. அப்போ என்ன பண்ணுறான், இவன் கையை வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிடுறான், அங்கே உட்காந்துடுறான். என் தேசத்தை என்ன பண்ணி ஆகணும், நான் காப்பாற்றி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போக 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் கை என்ன ஆகும்? வலிக்கும். சின்ன பையன் கை மரத்து போகுது, எடுக்கவும் முடியாது. அவனுடைய தேசத்தின் மீது அவனுக்கு ஒரு பாரம். என் தேசம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா காத்துனுக்குறாங்க. போன பையன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆக ஆக பயங்கரமாக என்ன பண்ணுறான், கூச்சல் போடுறான். இந்த மாதிரி தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது, யாருன்னா வாங்கன்னா மிட் நைட்டு, இரவு நேரம். யாரும் என்ன பண்ணல, வரல. அப்படியே மயக்க அடித்து அப்படியே ஊந்துட்டானே தவிர கை என்ன பண்ணல, அந்த ஹோல்ஸ்லேருந்து அவன் எடுக்கவே இல்லை. மறுநாள் காலை விடியற் காலையில் யாரோ ஒருத்தர் அந்த பாலத்து மேலே நடந்து போகிறாங்க. அப்போ இவனுடைய முனங்கல் சவுண்டு கேட்குது. ஊங்காட்டுறான். குளிர் அதிகமாகிடுச்சு. அப்போ அவர் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா இவன் தான் பீட்டர். என்ன பண்ணுறான், அந்த ஹோல்ஸ் அடிச்சுன்னு அப்படியே என்ன பண்ணுறான், விழுந்துட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த பெரிய ஒரு ஊருக்கு தகவல் சொல்லி எல்லாருமே வந்து அந்த ஹோல்ஸ் அடிச்சுட்டு அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த ஆலந்து தேசத்தினுடைய ஹீரோவாக என்ன பண்ணுறான், மாறுறான். லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆலந்து அப்படின்றது இது 10ஆம் வகுப்பில் வர ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஒரு துணைப்பாடம். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அன்புக்குரியவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய வாயிலாக இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் தலைப்பு ஆலயத்தின் குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் இன் த சர்ச். சில்ட்ரன்ஸ் இன் த சர்ச், ஆலயத்தினுடைய குழந்தைகள். ஒரு குழந்தை நினைச்சார்னா எதை ஒன்றாலும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நம்மளை நிறைய நேரத்தில் காட்டி கொடுக்கறதுக்கும் அவனால் முடியும். நம்மளை கரெக்டாக போட்டு கொடுத்துருவான் எதனா விஷயம்னா. நான் ஏன் இந்த சப்ளிமெண்ட் இந்த கதையை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை அவன் சின்ன பையன்ட்டு அவன் என்ன பண்ணலங்க, கடந்து போகவில்லை. த ஸ்மால் பாய், இந்த சின்ன பையன் அந்த தேசத்துக்கு என்ன ஆகிட்டான்,
ஹீரோவாக மாட்டான், லிட்டில் ஹீரோ. இங்கேயும் நிறைய நம்ம திருச்சபையில் நிறைய லிட்டில் ஹீரோஸ் அண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க. அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக திருச்சபையினுடைய ஊழியருக்காக நான் உளமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, ஆலயத்தினுடைய குழந்தைகள் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற புறந்தள்ளப்பட்ட அடியானை கொண்டு ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றி பாராட்டுகிறேன். அடியானை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி, வழிநடத்துங்க. மாறாத இயேசு கிறிஸ்துவையை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். ஆலயத்தின் குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் இன் த சர்ச் என்ற இந்த செம்பொருள் அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15 17 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். கவனிங்க, படிக்கிற வசனங்கள் ரொம்ப கம்மி தான், நீங்கள் கவனிச்சா மட்டும் போதும். இந்த 18ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் 3 வசனங்களை நாம் திருமறையிலிருந்து வாசிக்க கேட்டோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைகளை நேசித்து அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இங்கு நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். முதலாவதாக நம்முடைய திருச்சபையானது குழந்தைகளை ஏற்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை குழந்தைகளை ஏற்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். இன்க்ளூசிவ் சர்ச், ஏற்கின்ற திருச்சபை, அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற திருச்சபையாக நமது திருச்சபை விளங்க வேண்டும். திருச்சபையிலே எப்படி ஒரு சிறார்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க முடியும்? எந்த வயதிற்குள்ளாக இருக்கின்ற குழந்தைகளை நாம் சிறார் என்று அழைப்போம்? சொல்லுங்க, எந்த வயசுக்குள்ள? 12 வயசுக்குள்ள இருந்தாலே அவங்க யாரு? சிறார் தான். 13நாலே அது எதில் போயிடுது? 13 டீனேஜ், அவங்க இளம் வாலிபரில் போயிடுறாங்க. அப்போ 12 வயதுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுமே அவர்கள் சிறார்கள், சிறு பிள்ளைகள். இப்போ அப்பேற்பட்ட சிறு பிள்ளைகள் ஒரு திருச்சபையினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர், ஒரு முக்கியமான தூண்களாக இருக்கின்றனர். திருச்சபை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இத்திருச்சபையில் அநேக தூண்கள் உண்டு. வாலிபர்கள் என்ற தூண், பெரியோர் என்ற தூண், அதுபோல் நிறைய தூண்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் யாருன்னு பார்த்தோன்னா யார்? சிறு பிள்ளைகள். அப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளை நாம் ஏற்கக்கூடிய திருச்சபையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான முழுவதுமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நான் எப்போதுமே சிறு பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். அவங்கள அப்படி இப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, டக்கான சின்ன பசங்களாம் போய் உக்காண்டாங்க பந்தியில், என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு எத்தோட சாப்பாடு போடுவோமா? தெத்திடுவோம். அவங்க பெரியவங்களாங்கிறாங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பசி தாங்க மாட்டாங்க. யார்? குழந்தைங்க தான். ஏன் அதை நம்ம சில நேரத்தில் நெக்லெக்ட் பண்ணோம்? உட்காந்து என்ன பண்ண மாட்டான், சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்க மாட்டான். அவன் பேசின்னு இருப்பான், விளையாண்டு இருப்பான். அவன் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் 4 பேர் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்ற ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம செய்வோம். பட் பெரும்பாலான இடங்களில் நடைபெறுகின்ற ஒரு காரியம், சிறு பிள்ளைகளை நாம் நெக்லெக்ட் பண்ணுறது, அவங்களை அப்படியே தாழ்த்துறது. சிறு பிள்ளைகளுக்கான முழு அங்கீகாரத்தை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிறு பிள்ளைகள் என்னிடம் வர விடுங்கள், தயவு செஞ்சு அவங்கள என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க அப்படின்னா, அப்போ ஆண்டவர் அதிகமாக யாரை நேசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கின்றார். அதுதான் இந்த 18ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு.
யாரை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார்னா சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை என்கிட்ட என்ன பண்ண கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ துன்பம் இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட இருந்தோம்னா அந்த கவலை, கண்ணீர் எல்லாமே என்ன ஆகிடும், மாறி போகும். அதுதான் உண்மை. ஸோ அது யாருக்கு நல்லா தெரியும்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க தான் முழுக்க அந்த பிள்ளைகளை பெற்றோர்களை விட அதிகமாக ஒரு கன்சர்ன், கேர் பண்ணுறது யாருன்னா அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு முழுவதுமாக இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு சொத்து யாருன்னா அந்த பிள்ளைங்க தான். இப்போ ஆண்டவர் அதிகமாக சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். குழந்தைகளை நாம் ஏற்கும் திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை அழைக்கின்ற ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை இந்த பகுதியில் என்ன பண்ணுறாரு, கொடுக்கின்றார். அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அதட்டின சீடர்கள் இடத்துல சொல்கிறாரு, ஆர்டராக சொல்கிறார். தயவு செஞ்சு அவங்கள கூட்டின்னு வாப்பா அப்படின்னு சொல்லலை, கட்டளையிட்டு. ஏன் நீ அவங்கள தடுக்கிற, கோவப்படுறார் ஆண்டவர். அங்கே அவங்கள என்கிட்ட என்ன பண்ணுங்க, கூட்டுவாங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அங்கே அடுத்தது அதான் சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அப்போது ரொம்ப முக்கியமான இடம் யாருக்கு இங்கே திருச்சபையிலனா சிறு பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் முக்கியமான இடத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்ம வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் திருச்சபையிலேயே வளர்ந்தவர் யார், சாமுவேல். சாமுவேல் என்ன பண்ணுறாரு, திருச்சபையிலேயே வளர்றார். திருச்சபையில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வேலையை தான் திருச்சபை பணிகளில் ஈடுபடுவது, ஊழியக்காரரோடு இணைந்து அவருடைய பணிகளை என்ன பண்ணுறது, செய்வது. நம்முடைய குழந்தைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன்னா வேலை நடந்தால் அவங்க குழந்தைகளை அப்படியே கூட்டின்னு போயிடுறது கிடையாது. இங்கே குப்பை வாரணும், இங்கே பெருக்கணும், இங்கே எல்லா வேலையும் என்ன பண்ணணும், செய்யணும். இதுதான் சிறு பிள்ளைகளுக்கான வேலை. அவங்களுடைய அங்கீகாரத்தை நம்மளே என்ன பண்ணிடுறோம், அதை கெடுத்துடுறோம். அப்போ ஆண்டவர் எல்லா சிறு குழந்தைகளையும் என்னிடத்தில் வாருங்கள், அவர்கள் என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போது விண்ணரசு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணரசுன்னா பரலோகம். பரலோக ராஜ்யம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா சிறு பிள்ளைகளுக்குரியது. ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ஸ், மோஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தோம்னா சிறு பிள்ளைகளுக்கு தான். அதான் ஆண்டவர் சொல்லல, இவனை போல நீ மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல் நீ மாறாவிட்டால் எதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்ட, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்றதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த வாலிபனை போல நீ மாறாவிட்டால், இந்த பெரியவரை போல மாறாவிட்டால், இந்த பெண்மணியை போல மாறாவிட்டால் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. யாரை சொல்றாரு? ஏன்? அது கள்ளம் கபடற்ற மனசு. இந்த சிறு பிள்ளையை போல நீ மாறாவிட்டால் நீ நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. ஆண்டவர் அதான் சொல்றாரு. நீ என்னதான் செஞ்சாலும் சரி, நீ சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் சுதந்திரிக்கணும். ஸோ இது மற்ற காரியங்கள்லாம் கண்டிப்பாக தேவை தான். பிறருக்கு நன்மை செய்கிறதோ இல்லை கட்டளைகளை பின்பற்றுவதோ அதெல்லாம் இன்றியமையாத ஒன்று. ஆனாலும் ஆண்டவர் இங்கு மேற்கோள் காட்டுகின்ற, அடிக்கோடிட்டு காட்டுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும். அப்சர்வ், நீங்கள் ஒரு சின்ன பையனை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, உற்று நோக்கினீங்கன்னா, அவங்ககிட்ட நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது, கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கும். அவன் ஒரு பொருள் நீ அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஒரே ஆளாக என்ன பண்ண மாட்டான், என்றைக்குமே சாப்பிடவே மாட்டான். கூட ஒருத்தர் இருந்தால், கூட 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு என்ன பண்ணுவான், பங்கிட்டு கொடுப்பான். அவனை நீ அப்சர்வ் பண்ணினா அதை நீ கற்றுக்கலாம் அவங்ககிட்டருந்து. அவன் ஒரு ஆளாக சாப்பிட மாட்டான். ஸோ 100ல் ஒரு குழந்தை கொடுக்காது, அது வேற. மெஜாரிட்டி குழந்தைங்க நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணது, எல்லாருக்குமே கொடுக்கும். டு ஷேர், எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை அந்த குழந்தைக்கு உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறு குழந்தை இடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது. அப்போ அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, முதலாவதாக
நாம் குழந்தைகளை ஏற்கின்ற பிள்ளைகளாக அல்லது ஏற்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். இன்க்ளூசிவ் சர்ச். இரண்டாவது ஒரு காரியம், குழந்தைகளை பிரதிபலிக்கும் திருச்சபை. குழந்தைகளை பிரதிபலிக்கும், இமிட்டேட்டிங் சர்ச் அப்படின்றாங்க. குழந்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆலயமாக நமது ஆலயம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் இல்லை, லூக்கா 18:17, சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளவிட்டால் அவர்களைப் போல அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போது சிறு பிள்ளையை போல நம்மளை நாமே பிரதிபலிக்கணும். ஸோ நீ யாரை மாதிரி வாழணும் அப்படின்னா ஒரு சிறு குழந்தையை போல வாழ வேண்டும். அப்போ தான் நீ விண்ணரசை, பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இதுதான் பாயிண்ட்டு. ஸோ கம்ப்ளீட்லி நீ யாரை மாதிரி வாழணும் அப்படின்னா ஒரு சிறு குழந்தையை போல நீ வாழ வேண்டும். அப்போது தான் உனக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அல்லது பரலோக ராஜ்யம் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ சிறு பிள்ளை இருக்கிறா, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதனுடைய சிறப்பு பண்புகள் என்ன, எப்பேற்பட்ட பண்புகள் எல்லாம் இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்க முடியும். ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கணும்னா அந்த குழந்தைத்தில் நம்பர் 1 கள்ளம் கபடற்ற அன்பு. ஸோ அந்த குழந்தையினுடைய அந்த அஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் எந்த கள்ளமும் இருக்காது, கபடும் இருக்காது. அந்த காட்டுற அன்பு, உண்மையாக நம்ம அந்த குழந்தைய நேசித்தோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்போதும் நம்ம மேலே எப்படி இருக்கும், ரொம்ப பிரியமாக இருக்கும், ரொம்ப பிரியமாக இருக்கும். பெரியவங்க தான் வந்து அந்த அன்பில் 1008 மிக்சிங் இருக்கும் பெரியவங்களுடைய அன்பில். ஆனால் குழந்தைகளுடைய அன்பு கள்ளம் கபடற்ற அன்பு. அந்த கள்ளம் கபடற்ற அன்பு நமக்குள்ளே வரும்போது நாம் எதை சுதந்திரித்துக் கொள்கிறோம், பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வசனம் ஒன்று தான், நீ சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். இது கான்செப்ட். அப்போ சிறு பிள்ளையை போல நான் மாறணும்னா என்கிட்ட நம்பர் 1 என்ன இருக்கணும், கள்ளம் கபடற்ற அன்பு இருக்க வேண்டும், தூய்மையான அன்பு இருக்க வேண்டும், மாசற்ற அன்பு இருக்க வேண்டும், குற்றமற்ற அன்பு இருக்க வேண்டும், வெளிப்படையான அன்பு இருக்க வேண்டும். ஸோ இப்பேற்பட்ட அன்பு இருந்தால் நாம் அசால்ட்டாக எங்கே போயிடலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். நம்பர் 2, நமக்கு என்ன மாதிரி அடுத்த பண்பு என்னன்னா அனைவரையும் ஏற்கும் தன்மை. அனைவரையும் ஏற்கும் தன்மை, எல்லாருமே அரவணைச்சு போகிற தன்மை எதுக்கிட்ட இருக்கும், குழந்தைகிட்ட இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு பேசாமல் இருந்தோம்னா நம்ம தான் போக மாட்டோம், ஆனால் குழந்தை என்ன பண்ணிடும், ஓடிடும். அந்த குழந்தைய பிடிச்சி உட்கார வச்சு என்ன பண்ணுப்பான், அடிச்சுன்னுப்போம், நீ ஏன் போன. ஸோ அதுக்கு தெரியாது, அதுதான் அந்த கள்ளம் கபடற்ற அன்பு, அதுதான் அனைவரையும் ஏற்கும் தன்மை. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அது எல்லாருமே நேசிக்கணும் தான் நினைக்கும். நீ அந்த மாதிரி இருடான்றாரு ஆண்டவர். நீ அந்த மாதிரி இருந்தனா எங்கே வந்துடுவ, விண்ணரசுக்கு வந்துடுவ, பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவ. அனைவரையும் ஏற்கும் தன்மை, வேண்டவன் வேண்டாதவன், உயர்வானவன் தாழ்வானவன், இந்த பார்ஷியாலிட்டியெல்லாம் வந்து நம்மகிட்ட தான் இருக்கும், குழந்தைகிட்ட இருக்காது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு அனைவரையும் ஏற்கும் தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். நம்பர் 3, தீமை கலவாது பழகும் குணம். யார்கிட்ட இருக்கும், குழந்தைகிட்ட இருக்கும். தீமை கலவாது குணம், பழகுவாங்க நல்லா தான், பட் உள்ளார்ந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த அந்த பழகிறதுல. அந்த குழந்தை அப்படி பழகாது, அதுக்கிட்ட எந்த தீமை குணமும் இருக்கவே இருக்காது. அடுத்தது முழுமையான நம்பிக்கை. குழந்தை என்ன பண்ணும், முழுவதுமான நம்பிக்கை யார் மேலே வேணாலும் வைக்கும். நீ ஒரு குழந்தைய ஏற்றி செவுத்து மேலே நிற்க வச்சுட்டு கீழே நின்று குதிரான என்ன பண்ணிடும், அந்த குழந்தை குச்சிரும். ஏன், எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு, எங்கள் மாமா இருக்கிறாரு, என்ன பண்ணுவார், என்ன பிடிச்சிப்பாரு, காப்பாற்றிடுவார். அது ஃபுல் நம்பிக்கை யார் மேலே வைக்குது, அங்கே இருக்கிற ஆள் மேலே வைக்குது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அந்த மாதிரி முழுவதுமாக யாரை நம்ப, என்ன நம்புடா அப்படின்றது. அப்படி நம்பினா தான் உனக்கு விண்ணரசு, இல்லைன்னா இல்லை. இதுதான் சிறு பிள்ளைகளுக்கான குணங்கள், முழுவதுமாக என்னை நம்பி. ஸோ பிலீவ் பண்ணோம், அது ரொம்ப முழுசாக பிலீவ் பண்ணணும், நம்பணும். முழுவதுமாக நம்பி ஏமாற்றப்படுகிறவர்கள் யார், மனுஷன் தான் ஏமாற்றுவான். ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாராம், ஏமாற்ற மாட்டார். அப்போ சிறு பிள்ளையை போல நீ முழுவதுமான நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும், ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். அப்போது தான் நீ விண்ணரசுக்குள்ளே பிரவேசிப்ப. அடுத்தது ஏற்ற தாழ்வின்றி அனைவரையும் சமமாக கருதும் தன்மை. ஸோ அனைவரையுமே ஒரே மாதிரி பார்க்கும் அந்த குழந்தை.
எல்லாருமே நேசிக்கும் அந்த குழந்தை. அப்பேற்பட்ட பண்புகள் நமக்கு இருக்கும்போது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். ஸ்கூலுக்கு போகிற இவனுங்களெல்லாம் கேட்டால் சொல்லுவானுங்க, அவன் சண்டை கண்டை போட்டானா கூட அந்த சண்டை எவ்வளோ நேரம் இருக்கும்? ஸ்கூலில் படிக்கிறவங்க சொல்லு, தமிழ் ஏன்னு கோட்டை விட்டுனுக்குற சொல்லு, எவ்வளோ நேரம் இருக்கும்? சண்டை போடுறோமா? ஸ்கூலில் சண்டை போடுறோமா? எவ்வளோ நேரம் இருக்கும்? மிஞ்சி போனால் அந்த பிரேக் வர வெளியே இருக்கும். பிரேக்கில் பார்த்தா அவங்க கடையில் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்னு வந்து நிற்பான். இல்லைடா இப்போ தான் சண்டை போட்டு இருந்தேன்னா போ சார் 2 பேரும். அதுதான் அது கள்ளம் கபடற்ற குணம் அந்த மனசு, அவ்வளோதான். அதுவான் கேட்டா, ஏன்டா அவங்கள்ட்ட சண்டை போட்டேன்? அவன் என்ன இப்படி சொல்லிட்டான் சார், அப்படி சொல்லிட்டான் சார். போடா கை கூடுறா, கை கூத்துருவான். தோல் மேலே கை போடுறான்னா போட்டுருவான். அப்புறம் எப்படி போய் நிற்பாங்க? அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அடி ஜாலியாக அப்படி சுற்றி நிற்பான். அவ்வளோதான். அந்த குணத்தோடு நீ என்ன பண்ண? இரு. வஞ்சகம், வன்கண், பொறாமை இதெல்லாம் வச்சு நீ சுற்றி நிந்தினா நீ எதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன்? பரலோகராஜ்யத்தோட பிரவேசிக்க மாட்டேன். அதுதான் நீ குழந்தையை போல என்ன பண்ணிட? மாறிடு. ஸோ கம்ப்ளீட்லி சேஞ்ச். நீ முழுவதுமாக உன்னை மாற்றிக்கொள். மாறாக இப்பேற்பட்ட பண்புகளை தவிர்த்து நம்ம எந்த பண்புகளை குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறோம்? இப்போ சில நேரங்களில் நம்ம குழந்தைய பிடிச்சி அடிப்போம். ஏன்டா கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு அடிப்போம். அடிக்கிறோமா? ஸோ பெற்றோர்களாக இருக்கிற நாம் கண்டிப்பாக அடிப்போம். ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னா அவனை பிடிச்சி என்ன பண்ணுவான்? செம்மையாக அடிப்போம். மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர், ஒரு தத்துவ ஞானி சொல்கிறாரு, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல, மாறாக கேட்ட வார்த்தைகளை தான் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்களாம்? பேசுகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கெட்ட வார்த்தைகளை குழந்தைகள் பேசுவது அல்ல, மாறாக கேட்ட வார்த்தைகளை தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம்? பேசுகிறாங்க. எங்கே கேட்டிருப்பாங்க? எங்கே கேட்டிருப்பாங்க? அது இதுலேருந்தே தொடங்குது. எங்கே? வீட்டிலேருந்தே தொடங்குது. வீடு, சமுதாயம், திருச்சபை தான் தெரியும் அவனுக்கு என்ன வார்த்தைன்னு. ஓ இது கெட்ட வார்த்தை போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருச்சபையில் நாம் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், மாறாக திருச்சபையில் இருக்கின்ற இறை மக்கள் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் அது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கின்ற எல்லா திருச்சபை பிள்ளைகளுக்கும் யார் இங்கே ரோல் மாடல், முன்மாதிரினா நம்ம எல்லாருமே தான். நம்ம எல்லாருமே முன்மாதிரி. அவனுக்கு ரோல் மாடல் நம்ம தான். ஏன்னா இந்த திருச்சபையில் அவன் நம்மளை தான் என்ன பண்ணுறான்? பார்த்துனுங்கிறான். நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் அவன் அப்சர்வ் பண்ணுறான், அதை கவனிக்கிறான். இப்போ நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ அதுதான் அவனும் என்ன பண்ணுவான்? வெளியில் போயிட்ட பிரதிபலிப்பான். ஸோ அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை பிரதிபலிக்கும் திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு நாம் நல்ல பண்புகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மாறாக சிறுவர்களை பெரியவர்களாகிய நாம் எது போல மாற்றிடுறோம் அப்படின்னா, நம்பர் 1 நம்மளுடைய பகைமை, விரோதம். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது? நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். சண்டை போட்டோம்னா அவங்க வீட்டாண்ட என்ன பண்ணாத, போவாத, அவங்க கிட்ட பேசாத, அவங்களுக்கு இதை கொடுக்காத, இதை செய்யாதன்றத ஊட்டி சொல்லி தருது யாரு? நம்ம தான். அப்போது அந்த பழக்கம் ஸ்டில் எது வரைக்கும் வரும்? அவனுடைய பெரிய வயது வரைக்கும் அது என்ன பண்ணும்? அப்படியே தொடங்கும். அந்த போட்டிகள், பொறாமை, ஏற்றத்தாழ்வு, வெறுப்பு, மாயமான அன்பு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறது யார்? நம்மளே தான். ஸோ நம்மளே தான் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறோம், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறோம். நம்பர் 1 என்ன பார்த்தோம்? குழந்தைகளை ஏற்கின்ற திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். 2வது குழந்தைகளை பிரதிபலிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். 3வதாக குழந்தைகளுக்கு கற்பிக்கும் திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். ஸோ இம்பாக்டிங் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? இப்போ திருச்சபைன்னா குழந்தைக்கு எதை கற்றுத்தரணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுத்தரணும். பிறரிடம் அன்பு காட்டுறதுக்கு சொல்லித்தரணும், பிறருக்கு கொடுக்கறதுக்கு கற்றுத்தரணும், பிறரை நேசிக்கிறதுக்கு கற்றுத்தரணும். அதை தான் திருச்சபை என்ன பண்ணுறது? அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லித்தரணும். இம்பாக்டிங் அதான் சொல்கிறாங்க. திருச்சபையானது அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதமர், முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அழகாக சொல்லுவார், இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை என்ன பண்ணுறாங்க?
கட்டமைக்கின்றார்கள், உருவாக்குகிறார்கள். அவர்களை வளர்க்கும் விதம் தான் நாட்டின் எதிர்காலத்தை என்ன பண்ணுமா, தீர்மானிக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். நாட்டினுடைய எதிர்காலத்தை அது தீர்மானிக்கும். வேதத்தில் கூட நம்ம ஒரு 2-3 சிறு பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்து நாம் கடந்து சென்று இந்த இறை செய்தியை முடிப்போம். வேதத்தின் அடிப்படையில் சிறு பிள்ளைகளிடமிருந்து நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், திருமறை சார்ந்து எந்த நற்பண்புகளை நாம் சிறு பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ளலாம், பிறருக்கு கொடுக்கின்ற நற்பண்பு. எடுத்தருள் வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 6:9. திரும்ப படிங்க அந்த வசனத்தை. ஓகே, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கின்றான். அந்த பகுதி நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவன் எடுத்துன்னு போய் கொடுத்த பிறகுதான் அந்த மக்களுக்கு என்ன கிடைக்குது, உணவு கிடைக்கிறது. இப்போ நம்ம அந்த நற்செய்தி வேத பகுதியெல்லாம் பார்த்தோம்னா ஆண்டவர் அநேக மலை பிரசங்கங்களில் ஈடுபட்டு இருப்பார். ஒரு மலை பிரசங்கத்துக்கு ஆண்டவர் போகிறாருன்னா கொஞ்ச நெஞ்சமான ஜனம் அங்கே என்ன பண்ணுறதில்ல, கூட்டுறதில்ல. கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்டப்படுகிறது. அப்போ அந்த சிறு பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயத்தத்தோடு எங்கே வரான், அந்த கூடுகைக்கு வருகின்றான். அவங்க அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. எத்தனை மீன், எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. 5 அப்பம் 2 மீன். சின்ன பையன்தான். ஒருவேளை அவர் எப்போ தொடங்கி எப்போ முடிப்பாருன்னு தெரியாதுடா, நீ சாப்பாடு என்ன பண்ணிவிட, கட்டி எடுத்துன்னு போயிடு. அம்மா என்ன சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்காத, நீ ஒண்டியா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஹியூமன் நேச்சர், அது மனிதனுடைய இயல்பு. எப்பா யாருக்கு என்ன பண்ணாதா, கொடுக்காத, ரொட்டியும் கொடுக்காத, மீனும் கொடுக்காத, ஒண்டியா வச்சுட்டு என்ன பண்ண, சாப்பிடு. ஸ்கூலில் கூட நம்ம குழந்தைங்களை அனுப்புகிறோன்னா லஞ்சு கிஞ்சி குத்தாமிச்சு ஸ்நாக்ஸ் என்ன குத்தாது, நீ என்ன பண்ண, சாப்பிடு. யாருக்கு என்ன பண்ணாத, கொடுக்காத. அது சாதாரணமாயிட்டே இருந்தால் என்ன பண்ணுவான், எல்லோரும் கூடுவா அப்படின்ட்டுருவான். ஒரு பேரிச்சம்பழம், ஒரு முந்திரி, ஒரு பாதம் என்ன பண்ணுவான், ஏப்பா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கூடணுமா, சொல்ல மாட்டோம். இப்போ நீயே வச்சுன்னு என்ன பண்ண, சாப்பிடு. ஸோ அந்த தாய் அதை தான் சொல்லியிருப்பாங்க, நீயே வச்சுன்னு என்ன பண்ண, சாப்பிடியப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க சீடர்கள் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, மொத்த பேர்கிட்டையும் கேட்குறாங்க, யாருக்குன்னா எதனா உணவு இருக்குதா. யார் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட என்ன இருக்குது, 5 அப்பம் 2 மீன். இப்போ ஆண்டவர் சொன்னோடனே அதை என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிடுறான், கொடுத்துட்றான். இந்த பையன் கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஆளுங்க இருக்கிறானுங்க, அதோ நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு குர்ரா எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் கொடுப்பானா, அழுவான், ஓ லவலவான்னு கத்துவான், விடு என் பைய விடு, இது நான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. கொடுக்க மாட்டான் அவ்வளோ லேஸில், எனக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, நான் தான் சாப்பிடுவேன். நான் அந்த தாய் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நற்பண்பை சொல்லி அந்த குழந்தையை என்ன பண்ணியிருக்காங்க, வளர்த்திருக்கிறார்கள். அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தை தான் விடுங்க, அது ஏன் நீங்கள் கவனிச்சுனுங்கிறீங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அப்பேற்பட்ட நற்பண்புகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறரோடு பகிர்ந்து உண்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகிட்டேருந்து ஆண்டவரே அங்கே அப்சர்வ் பண்ணியிருப்பார்ல, ஆண்டவரே அங்கே கவனித்திருப்பார். சின்ன பையன் எவ்வளோ ஞானமாக நடந்துக்கிறான். அங்கே இருக்கிறவங்க ஒருவேளை பெரியவங்க கூட வச்சுருந்துருப்பாங்க. சின்ன பையனே இவ்வளோ ஆயத்தத்தோடு வரான்னா பெரிய பிள்ளைங்க இதை விட என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியவங்க இன்னும் நிறையா 2-3 வேலைக்கு சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆனால் கேட்ட உடனே யாரும் என்ன பண்ணல, கொடுக்கல, இவன் தான் எடுத்து கொடுத்தான். ஸோ அவங்க இருந்த பெரியவங்களுக்கு எல்லாருமே என்ன இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாட் கொடுத்துருப்பார். அசிங்கமாக இருந்திருக்கும். நம்மளால் கொடுக்க முடியல, அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணான், கொடுத்தானே. அன்புக்குரியவர்களே, அதுதான் சிறிய பிள்ளை இடத்திலிருந்து நாம் நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்து அது மீதியான துணிக்கைகள் எடுக்கின்ற வரலாற்று கதைகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும்.
அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் எதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்றால், பிறருக்கு கொடுக்கின்ற மனப்பான்மையை நாம் வளர்க்க வேண்டும். ஸோ அது ரொம்ப நல்லது. படிக்கிற வயசில் இவனுங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தியே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான். பள்ளியில் கூட இல்லைன்னா மற்றவங்க நம்ம என்ன பண்ணோம், கொடுத்து உதவ வேண்டும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்ன சின்ன காரியங்கள் தான் இருக்கும். இரண்டாவது, ஒரு சிறு பிள்ளையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா அந்த பகுதியை? அதில் அது உங்களுக்கு தெரியும், சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுடைய கதை. ஸோ அந்த பகுதியில் 2ஆம் வசனம் படிங்க. சீரியாவிலிருந்து ஆமாம், இப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண் எங்கே வராங்க? சீரிய நாட்டுக்கு வராங்க. எப்படி வராங்க? ராஜ வஸ்திரத்தோடு வராங்களா? ரொம்ப பரிவட்டங்களோடு வராங்களா? கிடையாது. அவங்க யாரு? ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அந்த சிறு பெண் ஒரு அடிமை. போர்கள் நடக்கின்ற காலங்களிலே ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு என்ன இருக்கும், போர் செய்யும் போது தோத்துட்டானா அந்த நாட்டில் இருக்கிற மொத்தம் யாருக்கு? இவங்களுக்கு தான். இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். எதுக்காக வந்தா, என்ன வேலை அவளுக்குன்னா, அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு, அரசர் அம்மாவுக்கு, எஜமானி அம்மாவுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். வேலைக்காரி. எப்பேற்பட்ட வேலைக்காரினா, அடிமை பெண்ணாகிய வேலைக்காரி, ஸ்லேவ். அவங்க ஒரு அடிமை. வேலைக்காரியாக வச்சுனுங்கிறதுக்கும் அடிமை பெண்ணியாக வச்சுனுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிங்க. வேலைக்காரி இருக்கிறா ஒரு வீட்டிலன்னா, போய்வா, வேலைலாம் செய்வா, சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் அடிமை பெண்ணாக போய் இருக்கிறவ என்ன பண்ணணும்? 24 hours அங்கேயே தான் இருக்கணும். A to Z எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் அடிமை பெண்ணுடைய வேலை. யாராலும் குணப்படுத்த முடியாத வியாதி, படைத்தலைவன், பல லட்சங்களுக்கு அதிபதி. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவனால் என்ன பண்ண முடியல, அந்த நோயை முழுவதுமாக குணப்படுத்த முடியவில்லை. இந்த செய்தி யாருக்கு வருது? இந்த சிறு பெண்ணுக்கு வருது. ஒரு அடிமை பெண்ணுன்னா ராஜா கிட்ட நிற்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணும். அவர் இருக்கிற சமூகத்துக்கு நாம போக முடியாது. எஜமானி அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க சொல்கிற வேலையை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். நம்ம ஏதோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? கைட் பண்ண முடியாது. நம்ம எதனா ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியாது, ஆலோசனை கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு என்ன பண்ணணும்? அந்த வேலையை செய்யணும், அவ்வளோதான். பட் மாறாக இந்த அம்மா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறா பாரு. அவள் தன் நாச்சியாரை பார்த்து 3வது வசனத்தில், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாக நம்பர் 1 தைரியத்தை வர வச்சுன்னு யார்கிட்ட பேசுகிறா? எஜமானி அம்மாட்ட பேசுகிறா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இது, அதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். சிறு பெண், சின்ன பொண்ணு, மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வர வச்சுக்கின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறா. நம்ம எப்போனா சின்ன பசங்களுடைய ஆலோசனை கேட்போமா? நீ யோசித்து பாரு. சின்ன பசங்களுடைய ஆலோசனை கேட்போமா? கேட்க மாட்டோம். இது இப்படி பண்ணலான்னா, உனக்கு என்ன பண்ணது, இது தெரியாது, நீ சொல்கிறது தப்பு, நீ வாய் முட்டுரு, நீ சின்ன பையன்டா, உனக்கு தெரியாதான்னு சொல்லுவோம். பட் ஆனால் மாறாக இந்த சிறு பெண், இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண் அங்கே போயிட்டு நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன்னா நாகமானவர்கள் சமாரியாவில் இருக்கின்ற ஆண்டவருடைய தாசனாகிய யார்கிட்ட? யாரு? எந்த தீர்க்கதரிசி? எலிசா தீர்க்கதரிசி. எலிசா அவர்கிட்ட போவாருன்னா நலமா இருக்கும். நம்பர் 1. 2வது, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபட்டன்ஸ், ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த பொண்ணு அங்கே சொல்லுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு
அந்த தீர்க்கதரிசி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், வாட்ச் பண்ணியிருக்கோம். நீ இவர் அங்கே போனார்னா நிச்சயமாக என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன பையன், இப்போது அவனை யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இந்த டாக்டர் இருக்கிறாரு, அங்கே போனீங்கன்னா என்ன ஆகிடும், சுகமாயிடும் அப்படின்னா நம்ம உடனடியாக போவோமா அந்த டாக்டர்கிட்ட? போக மாட்டோம். ஏய் உனக்கு எதுவுமே, ஏன்னா உனக்கு டாக்டரை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இந்த பொண்ணு தைரியமாக சொல்கிறா. சொன்ன பிறகு அந்த அம்மா எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, உள்வாங்கிறாங்க. உள்வாங்கிட்டு நேராக யார்கிட்ட போகிறாங்க, அவர்கிட்ட போகிறாங்க. அப்போது அவன் போய் இன்னதுமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அப்போ எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க. நம்ம அடிமை பெண்ணாக வந்த அந்த சிறு பெண்ணு இந்த மாதிரி சமாரியாவில் இருக்கின்ற தீர்க்கதரிசி இடத்துல என்ன பண்ணுறாங்க, போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியும். அது எதில் போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லுவார். 10ஆம் வசனம் வாசிங்க. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இப்போ யோர்தானில் என்ன பண்ணு, 7 தரம். ஸோ அப்போ தான் நாகமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. ஸோ நாகமான் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து வேற ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து ஜோம் பண்ணுவார், கையை வச்சு எதனா எண்ணெய் கொடுப்பாரு, பூசுவார், நல்லா ஆகிடும்னு யோசித்தா அப்படி. ஆனால் இவர் அதுக்கு மாறாக நீ போயிட்டு யோர்தானில் என்ன பண்ணு, 7 தரம் முழுகணுன்னே இவருக்கு என்ன வந்துச்சு, கோவம். ஏன்னா சீரியாவில் இல்லாத நதியா, அங்கே 1008 நதிக்குது, என் ஊர்லேயே நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அதான் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணி உன் குஷ்ட நீக்கி நீ எப்படி இருப்ப, சுகமாக இருப்ப, போபா அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் மாறாக அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தானில் போயிட்டு 7 தரம் முழுகுன்னு சொல்கிறாரு. இதை நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அவர் கடும் கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை செய்ய மறுக்கின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க, 14ஆம் வசனத்தில் அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஸோ அதுக்கப்புறம் ஒபே பண்ணுறான், அதுக்கப்புறம் கீழ்படுகிறான், அதுக்கப்புறம் போய் யோர்தானில் மூழ்கிறான். என்ன கொடுக்குறாரு ஆண்டவர், சுகத்தை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த வெகுமதியெல்லாம் வேணான்றப்போ கேஆர்சி போயிட்டு திரும்ப வாங்கிட்டு வரதுல அது பிற்பகுதி. இந்த பகுதியில் ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த சிறு பெண்ணினுடைய ஆலோசனையை கேட்டு நடந்ததால் மிகப்பெரிய படைத்தலைவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, மிகப்பெரிய ஒரு சுகத்தை கொடுக்குறார். இப்போ நாகமானுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்தது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிறு பெண். ஸோ அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த சிறு குழந்தையினுடைய ஆலோசனைகளையும் நாம் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறது இல்லை. மிகப்பெரிய படைத்தலைவனுடைய மனைவி அந்த சிறு பெண் சொன்ன அந்த ஒரு காரியத்தை உள்வாங்கி கொண்டு அதன் பிரகாரம் செய்ததால் அவர் எங்கேயோ போயிட்டு வந்திருப்பார். யாராலையும் கொடுக்க முடியாத சுகத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார். இப்போ திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகளை நாம் நேசித்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அவர் ஸ்நானம் பண்ணி மூழ்கின பிறகு அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிற்று. ஏன் இங்க சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை அடிக்கோடிடுறாங்க, ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை ஏன் அடிக்கோடிடுறாங்க? ஸோ அவர் எப்படி பிறந்தாரோ, சிறு பிள்ளையில எப்படி பிறந்தாரோ அது போல அவருடைய மாம்சம் இப்போ என்ன ஆயிடுச்சு, மாறிச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோ. 70 வயசுனுடைய ரோமம் எப்படி இருக்கும், 70 வயசுனுடைய பலன் எப்படி இருக்கும், ரொம்ப தள்ளாடி இருக்கும். ஆனால் ஸ்நானம் பண்ண பிறகு 70 வயசு ஆளுக்கு எப்படி ஆயிடுச்சு, அந்த குழந்தைனுடைய ஸ்கின்னு மாதிரி என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. அப்போ அந்த சிறு பெண் மூலமாக அந்த சிறிய நாடும் என்ன பண்ணியிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கும்.
படைத்தலைவனே ஆண்டவர்கிட்ட வந்துட்டப்போ மொத்த பேர் எங்கே வந்துடுவாங்க? ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ சிறு குழந்தைகள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். சரி, அவங்களுக்கு நம்ம என்னதான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கவனிங்க ப்ளீஸ், நம்ம என்னதான் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவன் வேலையை அவன் என்ன பண்ணுவான்? சில நேரத்தில் காட்டுவான். தட்டின்னு உட்காந்துக்கிறான் பார். இப்போ இப்படி தட்டின்னு உட்காந்துக்கிறப்ப என்ன பண்ணுவான்? அங்கே டக்குன்னு 2 கொட்டு கொட்டினா தான் அவனுக்கு என்ன வருது? என்ன வருது? மாற்றம் வருது. அதான் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. போதும். நீதிமொழிகள் 23:13 படிங்க. திரும்ப படிங்க. அதுதான். ஸோ சில நேரங்களில் இப்பேற்பட்ட வசனத்துக்கும் நாம் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சாகணும். பிள்ளையை தண்டிக்காமல் என்ன பண்ணாத, விடாத, கொம்பு எடுத்து சாத்து. அப்போ தான் என்ன பண்ணுவான்? நல்வழிப்படுவான். முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான். சில செட் ஆஃப் பீப்புளை நான் கொஞ்சம் நம்ம ஆட்களை முட்டி போட்டு வச்சுலாம் செம்ம சாத்திக்கிறேன். இங்கே ஒருவேளை அப்போ அவனுக்கு அது கசப்பாக கூட இருந்திருக்கும். இப்போலாம் எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு நல்லா குழந்தை பெரிய பெரிய ஆளாக இருக்கிறானுங்க. மறக்க மாட்டானுங்க இன்றைக்கும் பழைய சர்ச்சில் எல்லாமே இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். அது ஆண்டவருடைய கிருபை, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது சில விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிரம்பை கையாளாடாதவன் தன் மகனை என்ன பண்ணுறானா? பகைக்கிறான். பிரம்பு எடுத்து சிலது என்ன பண்ணி ஆகணும்? சொல்லி ஆகணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறோன்னு வச்சுக்கோ, ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு அவன் என்னதான் தப்பு பண்ணதெல்லாம், கம்முனுரா, பண்ணாதரா, தப்புடா அப்படின்னா அவன் என்ன நினைப்பானம்ல, இவர் என்ன வாத்தியாரா இல்லை ஏமாத்திட்டு என்ன பண்ணுவான்? போயினே இருப்பான். தப்புடா, இது செய்யாத செய்யாத, ரொம்ப தப்புடா, பண்ணாடான்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டான். அடிச்சு போட்டு குமுறி எடுத்தோம்னா நம்மளை பார்த்தாலே என்ன வரும்? பயம் வரும். ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். ஐயோ இவனா, அவன் அவனுக்காக படிக்கிறனாலும் இல்லையோ, இவன் அடிச்சு போடுவானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? படிச்சு நிற்பான். இவன் அடிப்பானே அப்படின்றதுக்காக படிப்பான். அப்போது சில நேரங்களில் இப்பேற்பட்ட தண்டனைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளையை ஆட்படுத்துகிறோம். அது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று. வெறும் சிறு பிள்ளைக்கு மட்டும் நம்ம சொல்லியிருந்தால் சரி வராது. சில நேரங்களில் அவனை செய்ய வேண்டும். ஸோ நம்மளுடைய இந்திய தேசத்தில் சராசரியாக ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 69,000 குழந்தைகள் இந்த தேசத்தில் பிறக்கிறார்கள். எவ்வளோ? 69,000. இது அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 69,000 குழந்தைகள் ஒரு நாளில் இந்த தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறாங்க. ஹையஸ்ட்டாக எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தோன்னா பீகார், உத்தரப்பிரதேசம். இங்கே தான் வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. ரொம்ப குறைவாக பிறக்கிற குழந்தைகள் எங்கன்னு பார்த்தோன்னா கேரள மாநிலத்தில் ரொம்ப குறைவாக குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸோ 69,000 குழந்தைகள் ஒரு நாளைக்கு இந்த இந்திய தேசத்தில் பிறக்கிறாங்க. இது வந்து உலக பிறப்பில் 6ல் 1 பங்கு. 6ல் 1 பங்கு இந்திய தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அநேகமாக இந்த தேசத்திலே நடைபெறுகின்றது. திருச்சபையாக நாம் பார்க்கும்போது சிறு பிள்ளைகளுக்கு நாம் முழுவதுமாக அங்கீகாரம் கொடுக்கின்ற திருச்சபை இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும். அவளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவளுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆலோசனை வழங்குகின்ற வழிகாட்டுகின்ற நாம் அதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், இல்லை 10 பிள்ளைகளுக்கு நான் அவங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா முற்றிலுமாக நான் முழுவதுமாக என்னை நான் பிரதிபலிக்க வேண்டும். நல்வழியில் நல்லவனா நான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு சரியான சத்தியத்தை நான் என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் சேர்க்க முடியும். சிறு பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஸோ அநேகமான இக்கட்டான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கின்ற அத்துமீறல்கள் நாம் அனைவரும் அறிந்ததே. அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றங்கள்
இத்தேசத்திலே அநேகம் ஆயிரம் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குழந்தை திருமணங்கள், குழந்தை கடத்தல், கொத்தடிமைகளாக குழந்தைகளை வேலையில் அமர்த்துவது, பாண்டட் லேபர். ஸோ நிறைய செங்கல் சூழல் இப்போ அதெல்லாம் ஓய்ச்சிட்டாங்க. குழந்தை தொழிலாளர் முறை அகற்றும் திட்டம்னு ஒன்று இருக்குது, சைல்டு லேபர் எலிமினேஷன் ப்ராஜெக்ட் அதுக்கு பேர். ஸோ கவர்மெண்ட்டினுடைய எஸ்எஸ்ஏ அது பழசு, இப்போ இருக்கிற ஆக்டே அதுதான். 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கட்டாய இலவச கல்வியை கொடுத்தாகணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அது கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். நிறைய சூளைகளில் முன்பணம் வாங்கப்பட்டு குடும்பங்கள், குழந்தைகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பாண்டட் லேபர், கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, நாம் அவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய அங்கீகாரத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறு பிள்ளைகளை ஏற்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும், அவர்களை பிரதிபலிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன், நம்முடைய திருச்சபை அவர்களுக்கு கற்பிக்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். இப்படி செய்ய கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைங்களாம் எழுந்துங்க, எல்லாம் எழுந்துக்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். சின்ன பசங்களாம் எழுந்துக்கா, எல்லாம் எழுந்து. சண்டே ஸ்கூல் படிக்கிறவங்களாம் எழுந்துக்கடா. கண்ண மூடு, ஜெபம் பண்ணலாம். கண்ண மூடு, ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்தின் குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் இன் த சர்ச் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே இந்த நாளிலே நீர் பேசின இறை வார்த்தைக்காக நன்றி பாராட்டுகிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நான் செபிக்கிறேன். தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீர், உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். எங்களுடைய அன்பு குழந்தைகளை நாங்கள் முத்தமிட்டு உம்முடைய பொறுப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த கள்ளம் கபடற்ற மனசை ஆசீர்வதிங்க, இந்த மாசற்ற அன்பை ஆசீர்வதிங்க, பொறாமையற்ற அந்த குணத்தை ஆசீர்வதிங்க, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தூய குணத்தை கொடுத்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புங்க. நல்ல ஞான வரங்களை கொடுங்க, படிப்பின் வரத்தை கொடுங்க. திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சிறந்த பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் வளருவதற்கு ஆண்டவரின் கிருபை பாராட்டுங்க. இங்கே நிற்கின்ற ஒவ்வொரு குழந்தையோடும், வெளியில் இருக்கின்ற குழந்தைகளோடு உமது கிருபை இருக்கட்டும் சாமி. குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எவ்வளவோ விபத்துகளை பார்க்கிறோம், எவ்வளோ மரண செய்திகளை கேட்கிறோம் குழந்தைகளுக்கு எதிராக. ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஏற்படவிருந்த எல்லா விதமான விபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, தெய்வீக பயத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளாக விளங்க ஆண்டவனை கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் திருச்சபையாக வாழ்த்தி அக்குழந்தைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரம் எப்போதும் அந்த பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவையா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.